चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। 6-12-69 சரள சுபாவத்தின் மூலம் புத்தியை விசாலமானதாகவும் தொலைநோக்கு உடையதாகவும் ஆக்குங்கள். இன்றைய சபையில் எத்தகைய விசேஷமான நறுமணம் உள்ளது மற்றும் எத்தகைய விசேஷமான கவர்ச்சியும் உள்ளது. அனைவருக்குமே அன்பு இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இங்கு வந்திருக்கும் அனைவரும் திரும்பி செல்வதற்காக தயாராகி வந்திருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளலாமா? எவரடியாக இருப்பவர்கள் சதா தயார் நிலையிலேயே இருக்கிறார்கள். அழைப்பு கிடைத்தவுடன் ஒரு வினாடியில் தன்னுடைய மீதமிருக்கும் அனைத்தையும் அடக்கவும் இயலும் மற்றும் தாண்டவும் இயலும். நாடகத்தின் அழைப்பிற்கு எவ்வளவு நேரம் எடுத்தது என்பதை நடைமுறையில் பார்த்தீர்கள் அல்லவா? ஒரு பக்கம் அடக்க வேண்டும், இன்னொரு பக்கம் உயரம் தாண்டி குதித்திட வேண்டும். இந்த இரு காட்சிகளை கண்டீர்கள். இது நாடகத்தில் எதற்காக நடந்தது? கற்பிப்பதற்காக நடந்தது. எனவே அத்தகைய தயார் நிலையில் இருப்பவர் ஆக வேண்டும். இப்பொழுது தயாராக இருப்பவர்களின் வரிசை ஆரம்பமாகிவிட்டது. இந்த வரிசையில் யாருடைய எண்ணம் வர முடியும்? உங்கள் அனைவருடைய எண்ணத்தில் உள்ளது ஒரு பொழுதும் நடைபெறாது. ஆனால் நடைபெறும் பொழுது எளிதாக நடைபெறும். இந்த பிராமண குலத்தின் பழக்கம் ஆரம்பமாகிவிட்டது. இந்த பழக்கம் கூட நாடகத்தில் ஏன் உருவாகி இருக்கின்றது என்பதும் கூட மிகவும் மறைமுகமான இரகசியமாகும். எனவே விரைவாக அடக்கிக் கொள்ள இயல வேண்டும் மற்றும் தாண்டவும் இயல வேண்டும். இதற்கான முயற்சியை முதலிலிருந்தே செய்துவிடுங்கள். அடக்கும் சக்தி எவரிடம் இருக்க இயலும்? சரள சுபாவம் உடையவர்களிடம் ஒடுக்கும் சக்தி சகஜமாக வர இயலும். சரள சுபாவம் உடையவர்கள் அனைவருடைய சகயோகியாகவும் இருப்பார்கள். யார் அனைவருடைய சிநேகியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அனைவரின் மூலம் சகயோகம் கிடைக்கிறது. ஆகையால் அவர்களால் அனைத்து விஷயங்களையும் எளிதாக எதிர்கொள்ளவும் அடக்கவும் இயலுகிறது. மேலும் எந்த அளவு சரள சுபாவம் உடையவர்களாக இருப்பார்களோ அந்த அளவு மாயா குறைவே எதிர்க்கும். அவர்கள் அனைவரின் அன்பிற்குரியவர்களாக இருப்பார்கள். சரள சுபாவம் உடையவர்களுக்கு ஒரு பொழுதும் வீண் எண்ணம் எழாது. நேரம் வீணாகாது. வீண் எண்ணம் எழாத காரணத்தினால் அவர்களுடைய புத்தி விசாலமாகவும் தொலைநோக்கு முகமுடனும் இருக்கும். ஆகவே அவர்கள் முன்பு எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்க்க இயலாது. எந்த அளவு சரளத்தன்மை இருக்குமோ அந்த அளவு தூய்மையும் இருக்கும். தூய்மை அனைவரையும் தன்பால் கவர்ச்சிக்கின்றது. தூய்மை என்றால் சத்தியம் மற்றும் சுத்தம் என்றும் பொருள். எப்பொழுது தன்னுடைய சுபாவத்தை சரளமாக்குவீர்களோ அப்பொழுதே சத்தியம் மற்றும் தூய்மை இருக்கும். சரள சுபாவம் உடையவர்கள் பல உருவங்களை உடையவராகவும் ஆக இயலும். மிருதுவான பொருளை எத்தகைய உருவமாக வடிவமைக்க இயலும். எனவே இப்பொழுது தங்கமாகி இருக்கிறீர்கள். எனினும் தங்கத்தை இப்பொழுது நெருப்பில் உருக்குங்கள். அப்பொழுதே வளையவும் இயலும். இந்த குறையின் காரணத்தினாலேயே சேவையில் வெற்றியின் குறை ஏற்படுகிறது. தன்னை எவ்வாறு வளைப்பது? இதற்காகவே பட்டிக்கு வந்திருக்கிறீர்கள். ஒன்று வளைந்து கொடுக்கும் சக்தி, மற்றொன்று கட்டுப்படுத்தும் சக்தி. வளைந்து கொடுப்பது என்றாலும் எவ்வளவு நேரத்தில் வளைந்து கொடுக்க வேண்டும்? வளைந்து கொடுக்க வருகிறது எனினும் அவ்வப்பொழுது அதிக சமயம் எடுக்கிறது. வளைந்து கொடுப்பதற்கு காலதாமதம் ஆகக்கூடாது என்ற இந்த சங்கல்பம் செய்ய வேண்டும். சங்கல்பம் செய்யப்பட்டது. மேலும் வெற்றி கிடைத்தது. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் வெற்றி கிடைக்கும்படி இந்த பட்டியின் மூலம் பரிபக்குவமாகி செல்ல வேண்டும். அவர்கள் ரித்தி சித்தியை அடைகின்றனர். ஆனால் இங்கு அடைவது யோகத்தின் ரித்தி சித்தி ஆகும். நினைவினுடைய ரித்தி சித்தி என்றால் என்ன என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். யார் வெற்றியை அடைகிறார்களோ அவர்களுடைய எண்ணம், வார்த்தை மற்றும் ஒவ்வொரு செயல் வெற்றிகரமானதாக ஆகின்றது. ஒரு எண்ணம் கூட வீணாக இயலாது. வெற்றி பெறக்கூடிய சங்கல்பமே எழும். யாருடைய ஒரு சங்கல்பம் கூட வெற்றி பெறாமல் இருப்பதில்லையோ அவர்களையே சேவாதாரி என்று சொல்லப்படுகிறது. அதாவது வெற்றி கிடைக்க முடியாத எந்த ஒரு சங்கல்பமும் எழக்கூடாது.
உங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பத்திற்கும் மதிப்பு உள்ளது. ஆனால் எப்பொழுது தனக்குத்தான் மதிப்பு அளிப்பீர்களோ அப்பொழுது அநேக ஆத்மாக்கள் கூட இரத்தினங்களாகி உங்களுடைய மதிப்பை அறிவார்கள். இந்த குழுவிற்கு என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்ய இயலுகிற சக்தி உள்ளது. சங்கல்பம் மட்டும் செய்தால் போதும், சிருஷ்டியே மாறிவிடும். அத்தகைய சக்திசாலியான ஆத்மாக்களாக இருக்கின்றீர்கள். ஆனால் இப்பொழுது என்ன சக்திசாலியான சங்கல்பம் செய்ய வேண்டும்? அதை மீண்டும் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். சாதாரணமானவர்கள் எவரும் மதுவனத்தில் கால் வைக்க இயலாது என்ற மகிமை மதுவனத்திற்கு உள்ளது. மதுவனம் என்பது சௌபாக்கியத்தின் ரேகையாகும். இந்த கோட்டுக்குள் வேறு எவரும் கால் பதிக்க இயலாது. இது அன்பின் ரேகையாகும். இந்த அன்பின் வலயத்திற்குள் பாப்தாதா இருந்து வருகின்றார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் பாப்தாதா புரிய வைக்கின்றார்கள். தன்னுடைய தலையை துண்டித்து வைத்தாலும் கூட இதற்குள் வேறு எவரும் வர இயலாது. சாக்கார உருவில் அன்பு கிடைப்பது என்பது ஒன்றும் சிறிய விஷயம் அல்ல. வருங்காலத்தில் எப்பொழுது அனைவரும் அழுவதை காண்பீர்களோ அப்பொழுது உங்களுக்கு இந்த அன்பின் மதிப்பு தெரிய வரும். அழுதபடி உங்களுடைய பாதங்களில் விழுவார்கள். நீங்கள் அனைவரும் அன்பு கடலை தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறீர்கள். அவர்கள் ஒரு துளிக்காக தாகத்துடன் இருப்பார்கள். இத்தகைய சௌபாக்கியம் எவருக்காது கிடைக்க இயலுமா? சர்வ சம்பந்தங்களின் சுகம் மற்றும் ரசனை ஆத்மாக்களாகிய உங்களுக்குள் என்ன நிறைந்து இருக்கிறதோ அது வேறு எவருக்கும் இருக்க இயலாது. எனவே நாடகத்தில் தனக்கு கிடைத்துள்ள இவ்வளவு உயர்ந்த பாக்கியத்தை எதிரில் வைக்க வேண்டும். எதிரில் வைப்பதால் அதற்கு கைமாறு செய்ய வேண்டும் என்பது தானே நினைவு வரும். நல்லது. तुम बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।